ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்டான யம்மியான ராகி பிஸ்கெட், பேக்கிங் பவுடர் இல்லாமல், பேக்கிங் சோடா இல்லாமல், ஓவனே இல்லாமல், இட்லி குண்டா வச்சு எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி பிஸ்கெட் டீ கடை பிஸ்கெட் மாதிரியே பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பவுலில் ஹாஃப் பவுல் பவுடர் சுகரை கொட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஹாஃப் பவுல் வந்து ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மெல் வரும். அடுத்து 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் வந்து ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கேழ்வரகு மாவு. அடுத்து 1/2 கப் வந்து கோதுமை மாவு எதுக்குன்னா, ராகி மாவு மட்டும் நம்ம ஆட் பண்ணோன்னா உதிர்ந்து போயிடும். ஸோ கோதுமை மாவு ஆட் பண்ணால் கொஞ்சம் ஒட்டிக்கும், பிஸ்கெட் நல்லா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டை வந்து நெய் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து பிஸ்கெட் அதிலே ஒட்டிக்காது. இப்போது நம்ம மாவு மாதிரி அதை நல்லா பிசைஞ்சிட்டு இதே மாதிரி ரவுண்ட் பிடிச்சிட்டு நல்லா கையால் ஒரு தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட இட்லி தட்டில் நெய் அப்ளை பண்ண இட்லி தட்டில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா பாதாமை கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டானில் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு ஹீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்ஸை உள்ளே வச்சு மூட போகிறோம். 25 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே விட்டுடணும். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா, சாஃப்டாக இருக்குன்னு அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ சாஃப்டாக இருக்கப்பவே 25 மினிட்ஸ் கரெக்டாக வச்சு எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா யம்மியான சூப்பரான ப்ளஸ் சாஃப்டான ராகி பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. டீ கடை ராகி பிஸ்கெட் மாதிரியே அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.